தமிழ்நாட்டோட பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் ஹெட்லைன்ஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது 49வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். நீலவா கபிலவா சாத்திரங்கள் சடங்குகள் எல்லாம் சாரமில்லா வாசகமல்ல. அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். பணம் நம்பிக்கை கொண்டிருக்கிறது. பாகில் எப்போது என்று இன்னும் முடிவாகவில்லை. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? தற்போது சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் அங்கு செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்து வருகிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். சும்மா பிளாஸ்ட் தான். இன்னைக்கு காலையில எம்எல்ஏவா இருந்தவர் இன்னைக்கு சாயங்காலம் எம்எல்ஏவா இல்ல, வேலையை ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேர போறாருங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஹெட்லைன்ஸா இருந்துட்டு இருக்குது. அண்ட் இது ஏன் இவ்வளவு பெரிய ஹெட்லைன்ஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யார் இவரு அப்படிங்கறதுல தான் இருக்குது. ஒன் ஆஃப் த ஸ்டான்ச் லாயலிஸ்ட் ஆஃப் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா. சோ அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர லாயலா இருந்தவர் இன்னைக்கு ஏடிஎம்கேவை விட்டுட்டு டிவிகேக்கு வராருங்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய டாக்கா இருந்துட்டு இருக்குது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை 1970 தொடங்குறாரு. ஆனால் அதிமுகன்ற கட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் உள்ளே வந்தார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான் விஜய் பிறந்திருப்பார். ஏற்கனவே 52 வருடங்களுக்கு மேலாக அனுபவம் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைகிறார். செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் அங்கே சுமார் 9 முறை போட்டியிட்டு 8 முறை வெற்றி பெற்றவர். பிளஸ் இவரோட வாழ்க்கையை பாக்குறப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆக்டர் 1948 எனக்கு சொல்றப்பமே ஏதோ இண்டிபெண்டன்ஸ் பத்தி பேசுற மாதிரி இருக்குது. அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி சார் 29 வயசுல எம்ஜிஆர் கிட்ட வந்துடுறாரு. எம்ஜிஆர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அந்த எலெக்ஷன்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. செங்கோட்டையன் வந்து 29 வயசுல he becomes the MLA. நானே வெளியில போறேன்டா, எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. கத்துக்குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. தளபதிங்கிற பேர் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு காலத்தில் இருந்தது. தலைவர் வந்து கலைஞர், தளபதி வந்து ஸ்டாலினோடு இருந்துச்சு. இவருடைய தளபதிங்கிற பேர், விஜயுடைய தளபதிங்கிற பேர் பிரபலமான பிறகு ஸ்டாலினும் அந்த தளபதிங்கிறத விட்டாரு. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் இது பொலிட்டிக்கல் கேமில். திரு விஜய் அவர்களை சுற்றி வேலை தெரிந்த, விவரம் தெரிந்த அனுபவஸ்தர்கள் யாரும் இல்லை. ஆதவ அர்ஜுனாவோ மற்றவர்களோ வந்து இன்னுமே வந்து களத்தில் நேரடியாக நின்றவர்களோ பின்னாடி இருந்து நிறைய வேலை பார்த்தவங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம்லாம் எழுந்தபோது களப்பணிக்காகவே அறியப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜயுடைய தளபதியாக வலம் வருகிறார். இது விஜய்க்கு மிக நிச்சயமாக ஒரு பெரிய அட்வான்டேஜ், வித்தவுட் எனி டவுட். எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். அவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்கன்னு தெரியல. அது நமக்கு வந்து புதுசாக கட்சியில் நிறைய பேர் சேருவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து திரு செங்கோட்டையன் தாவேகாவில் இணையக்கூடிய கடைசி நபர் அல்ல. அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் ப்ராபபிளி முதல் பெரிய நபர்னு சொல்லலாம், முக்கியமான ஒரு நபர்னு சொல்லலாம். இன்னமும் பல நபர்கள் கேரண்டியாக வருவாங்கன்னு சொல்லலாம். திரு செங்கோட்டையனே அதற்கான பணியை கூட ஆற்றலாம். செங்கோட்டையன் அவர்கள் கடைசி நபர் அல்ல. நீங்கள் கேட்ட அந்த அமைப்பு ரீதியான பலம் அப்படிங்கிறது ஏற்கனவே திரு விஜய்க்கு இருக்கிறது. அமைப்பு ரீதியான பலம் இல்லை என்பது உண்மை அல்ல. கோயம்புத்தூரில் பூத் ஏஜென்ட்களுடைய மாநாடு அவர் வந்து போட்டு காட்டினார். நம்ம வந்து கண்கூடா பார்த்தோம். அங்கே மட்டுமே சரியான கிரௌடு. ஒரு பூத்துக்கு 12 பேர் வேணும், விஜயால கொடுக்க முடியுமான்னு அவரால் கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் கொடுத்துட முடியும். எல்லா மாவட்டத்திலும் கொடுத்துரும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 12 பேர் என்ன செய்யணுங்கிறது இருக்குல்ல, அவர்களுக்கு களப்பணிக்கான ஐக்கியம் இருக்கா? நம்ம வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். திருமங்கலம் தேர்தல் நம்ம பார்த்தோம். திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னே சொல்லுவாங்க. அது ஏன் ஃபார்முலா வாட்சுன்னு யோசிக்கணும். ஆனால் 3 மணிக்கு மதியம் 3 மணிக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட்டை போலான பூத்தில் பூரா எடுத்து ஏஜென்ட்டுகளை மாற்றி எங்கெங்கெல்லாம் போல் ஆகலை, யார் யாரெல்லாம் ஓட்டுன்னு போட வரலங்கிற பார்த்து அவர்கள் வீட்டுக்கு போய், சார் நீங்கள் இன்னும் ஓட்டு போட வரல வாங்கன்னு தூக்கிட்டு போனது. இதுதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க.
அது கெஸ்ட் ஹவுஸில் வந்து கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் அண்ணன் நலகிரி உட்கார்ந்துருக்க அவருடைய தளபதிகள் கட்ட கட்ட கட்டன்னு தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கணும் திருமங்கலம் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்து போலிங் பர்சன்டேஜ் 80-85 போய் நின்றுச்சு. அந்த மாதிரி ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான் இப்போ தேவை. விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஆள் இருக்கு. ஆனால் இந்த பலம் அப்படிங்கிறதுனா ஆளில் இல்லை. அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்துங்கிறது பலத்தில் அது ஐக்கியூவில் இருக்குது. அது வந்து திரு செங்கோட்டையன் வந்து ஆட் பண்ணுவார்னு கேரண்டியாக நம்பலாம், நோ டவுட். இவர் கடைசி நபர் அல்ல, முதல் நபர் அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து மற்ற கட்சிகள்லாம் நான் கேட்க விரும்பல. காங்கிரஸ்ல அதிருப்தி தலைவர்கள் மற்ற தலைவர்கள் கேட்கலாம். நான் ஏடிஎம்கேலேருந்தே கேட்குறேன். ஏடிஎம்கேலேயே இன்னும் பல மாஜிக்கள் அப்செட்டில் தான் இருக்காங்களோ? எனக்கு தெரிஞ்சே முன்னாள் மாஜி ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார். அவர் செங்கோட்டையனுக்கு ரொம்ப முன்னாடி இப்போ செங்கோட்டையன் இப்போ லேட்டஸ்ட்டாக பேச ஆரம்பித்தவர் திரு விஜய் அவர்கள் தான் நிறுத்தி இருக்கிறார். அதை ஏன் நிறுத்தினார்னா, நான் ஏற்கனவே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்ன போல இன்னைக்கு விஜய் சம்மதித்தார்னா நாளிலிருந்து டெய்லி வந்து ஒரு சந்திப்பு நடத்துவார். அதே மாதிரி செய்வார்னு நினைக்கிறேன். தினமும் பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் இன்னமும் காத்திருக்கிறாங்க. நம்ம வந்து உடனே அதிமுகலேருந்து வெளியே போகிறாங்களா, நான் மற்ற கட்சியெல்லாம் பற்றி பேசுறதுன்னு சொல்கிறீங்க. திமுகலேருந்தே போவாங்க நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்கானா திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து லோன் உல்ஃப் கிடையாது. அவர் ஓப்பனாக பேசினார், மற்றவர்கள் பேசல. மற்றவர்கள் 2026 தேர்தல் முடிவு வரைக்கும் காத்திருக்கிறாங்க. 2026 ஜெயிச்சு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தலைவர் பொதுச்செயலாளர் சொல்றது சரி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. வரலன்னா இந்த குரல் வந்து வெடிக்கும். இந்த குரல் வந்து ஒரு அதிருப்தி குரலா இல்லாம எதிர்ப்பு குரலா அந்த குரல் வந்து மாறும். சொன்ன போல விஜய் அவர்களுடைய முதல் அட்டெம்ப்ட் என்னன்னா, காங்கிரஸை கொண்டு வந்து டிஎம்கே அலையன்ஸை உடைச்சு நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தாங்க வந்திருக்கிறார். முதல்ல அவருக்கு வந்து அலையன்ஸ் அமைஞ்சிருச்சு. காங்கிரஸ் ஒரு கட்சி, ஒரு தமிழ்நாடு காணாத ஒரு வலுவான மும்முனை போட்டிக்கலாம். மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன் சைடா போய் ஒரு 5% முடிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே தான் போட்டி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு ட்ரை கார்னர் கண்டெஸ்ட் கேரண்டியா நடக்கும். யார் இருக்கான் போ களத்துல? இந்த பையன் சின்ன பையன் நல்லா பண்றான், சின்ன பையன் துடிப்பாரு, யங்ஸ்டர் குத்து. அப்படி விஜய்க்கு ஓட்டு வந்ததுன்னா நம்ம போட்ட கணக்கெல்லாம் தவிடுபடி ஆயிடும். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.